ஸ்ரீ குருபியோ நமக. அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, மற்றவர்களுக்கு சிம்ம சுபனமாக வழங்கக்கூடிய நண்பர்களே, இந்த டிசம்பர் மாத ராசி பலனை சற்று உள்ளப்போ வரக்கூடிய மார்கழி மாதம் உங்களுக்கு மிகுந்த உற்சாகக்கூடிய தரக்கூடிய நாட்களாக அமைந்துள்ளன. அவற்றில் தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலையில் நாலாம் இடத்திலும் 8ஆம் இடத்தில் உள்ள கிரகங்கள் உங்களை சற்று சஞ்சலப்படுத்தினாலும், பயணங்களில் உபாதைகள் ஒன்றுபடுத்தினாலும், கழுத்தால் உள்ள பிரச்சனைகள் தீரவும் நான் சில குறிப்பிட்ட நாட்களை உங்களுக்கு அளிக்கின்றேன். இதில் தெய்வ அனுகிரகம் பெற உங்களுக்கு மிகுந்த வலிமை சேர்க்கவும் பயனுள்ளதாக அமையும். இந்த டிசம்பர் மாதத்திற்குரிய மார்கழி மாதத்தில் 5, 6, 7, 15, 16, 20 நாட்கள் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைந்துள்ளதால் சிவனில் சென்று 21 முறை வலம் வந்து ஒரு நெய்தீபம் ஏற்றி சிவனுக்கு மல்லிப்பூவை வழங்கினால் உங்களுடைய எண்ணங்கள் அதிக அளவில் வெற்றியடைய வாய்ப்புள்ளது. இதற்கான முயற்சியை மேற்கொண்டால் மற்ற கிரக நிலைகள் உங்கள் சரிவர உகந்து நன்மையை அளிக்கும். இந்த சிம்ம ராசி நேயர்களே, ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி, நாங்கள் தான் முன்னின்று வருவோம் என்ற எண்ணத்திலிருந்து விடுபட்டு உங்களிடத்தில் உதவிக்கு என்று வரும் நபர்களை தக்க தருணத்தில் உதவி செய்து அவர்களை உயர்த்தி விட்டால் உங்களுடைய ஆயுள்களும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இதை நன்றாக உணர்ந்து செயல்பட்டால் மிகுந்த உற்சாகம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். வருகிற நபர்கள் குழந்தை பாக்கியத்தை பற்றி அதிகமாக கேட்கிறார்கள். இதற்கு 4ஆம் இடமும் மற்றும் 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் உள்ள கிரகங்களின் சூழ்நிலையை ஆராய வேண்டியது உள்ளது. ஆனால் இதற்கு ஒரு எளிய பரிகாரம் பெண்கள் செய்யக்கூடியவையாக அமைந்துள்ளன. வரும் திங்கட்கிழமைகளில் நாகருக்கும் மற்றும் விநாயகருக்கும் அபிஷேகம் செய்து 20 முறை அந்த விநாயகர் அரச மரத்தில் உள்ள விநாயகர் சுற்றி வந்தால் தகுந்த பலன் கிடைக்கும். இதிலும் கைக்கூடி வரவில்லை என்றால் அந்த ஜாதக நபர் என்னிடத்தில் ஆலோசனை பெற்று நான் கூறுகின்ற வழிமுறையில் பின்பற்றினால் வெற்றி பெற முடியும். அதேபோல் தற்போதைய உள்ள சூழ்நிலையில் மணமகளும் வருவாய்க்காக நாட்களை அதிகரித்து கொண்டிருக்கிறார்கள். திருமண வாழ்க்கைக்கு அவர்கள் நாட்களை செலவழிப்பதில்லை. அதனால் இந்த குழந்தை பேர் என்று தடைப்படுகிறது. திருமணமும் அதிலும் அதிக டிலே ஆகிறது. இது சரிபார்த்து குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள் திருமணத்தை முடித்தால் குழந்தை பேர் பெற அதிக வாய்ப்புள்ளது.